வழியா இந்த உலகத்தை உங்களால பார்க்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அப்படி ஒருத்தருக்கு நடந்திருக்குங்க. அமெரிக்கால சாப்மேன் அப்படிங்கிறவரு பல்லு மூலியமா இப்ப உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருடைய வரலாறை கேட்டா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல அவருக்கு கண்ணு தெரியாம இருந்திருக்கு. நிறைய ஆபரேஷன்ஸ் அவருக்கு நடக்குது. எந்த லென்ஸ் பொறுத்தனாலுமே அவருடைய கண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த புது மெத்தடை அவருக்குள்ள புகுத்துறாங்க. பல்லு மூலியமா லென்ஸ் வச்சு அதை அவருடைய கண்ணில் செட் பண்ணி அதன் மூலியமா இப்ப அவருக்கு பார்வை வந்திருக்கு. இப்ப இந்த ஆபரேஷன் பத்தின டீடைல்ஸை பார்க்கலாம். இவர் தான் உலகத்திலேயே 3வது முறையா இந்த சர்ஜரியை பண்ணிக்கிட்டவர். 1963 தான் இந்த சர்ஜரியை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐல எப்படி ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல பிளாஸ்டிக் லென்சஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணி பார்க்கறாங்க. அது ஹியூமன்ஸோட பாடி அக்செப்ட் பண்ண மறுத்துறது, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த லென்ஸை டூத்தில் செட் பண்ணி பார்க்குறாங்க. டூத்துக்கு நம்மளுடைய டிஎன்ஏவை பக்காவாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மெத்தடையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்குது. பட் அந்த டூத்தில் லென்ஸை வச்சதுக்கப்புறமா அதை எங்கே பிளேஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சீக்ஸில் அக்செப்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தொழில்நுட்பங்கள்லாம் வளர ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஏன் இதை கண்ணில் செட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அதை இன்வைட் பண்ணுறாங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த கண்ணில் பல்ல வச்சு அதன் மூலியமாக லென்ஸை வச்சு உலக பார்க்க முடியுது.